அத்தியாயம் 15. குப்தவாசத்தில் குருதேவர். நாமதாரகா, உனது கேள்விகள் எனக்கு மிகுந்த மகிழ்வூட்டுகின்றது. ஸ்ரீ குரு வைத்தியநாத்தில் தனித்திருக்க விரும்பிய காரணத்தை உனக்கு கூறுகின்றேன். ஸ்ரீ குருவின் புகழும் பெருமையும் நாடு முழுவதும் பரவியது. இதனால் பலரும் தங்களின் குறை தீர அவரருளை நாடி வரலாயினர். முனிவர்கள் மட்டுமல்லாது துஷ்டர்களும் தன்னலம் மிக்கவர்களும் என பல வகையான மனிதர்கள் அவரை நாடி வந்தனர். முன்னாளில் பரசுராமராய் அவதரித்த போது உலகம் முழுமையும் வென்று அந்தணர்களுக்கு அளித்தார். பின் மேற்கு கடற்கரை ஓரம் சென்று அங்கு தவம் இயற்ற தொடங்கினார். பேராசை கொண்ட அந்தணர்கள் அச்சிறு நிலப்பகுதியையும் அவரிடம் கேட்டனர். வெறுப்புற்ற பகவான் கடலினுள் சென்று தவம் இயற்றலானார். அங்கும் மக்கள் தொடரவே அவர் இரகசியமாக வசிக்க நேர்ந்தது. அதுபோலவே ஸ்ரீ குருவும் இரகசியமாக வசிக்க நேர்ந்தது. ஸ்ரீ குரு யாவற்றையும் கொடுக்க வல்லவர். எனினும் நாடிவரும் பக்தர்களின் பக்தியின் ஆழத்தை சோதித்த பின்னரே அவர்களுக்கு அருள எண்ணம் கொண்டதால் அவர் தனிமையில் வைத்தியநாத்தில் தங்கினார். ஸ்ரீ குரு தனது இரகசியமான இடத்திற்கு செல்வதற்கு முன் தனது சிஷ்யர்கள் யாவரையும் அழைத்தார். அவர்களிடம், நீங்கள் யாவரும் புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். உங்களது யாத்திரை முடிவிற்ற பின் நீங்கள் புண்ணியஸ்தலமாகிய ஸ்ரீசைலத்தில் மீண்டும் என்னை வந்து காணலாம் என்றார். மாணவர்கள் எல்லோரும் ஸ்ரீ குருவின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, ஐயன், எங்களை இவ்வாறு நிராகரிக்கலாகுமா? வேதங்கள் கூட உமது திருவடிகளேயே பல புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறுகின்றனவே. இத்தகைய ஒரு அரிய பொக்கிஷம் எங்களிடம் உள்ளபோது நாங்கள் வேறு ஒன்றை நாடி எங்கு செல்ல வேண்டும் என கேட்டு நின்றனர். ஸ்ரீ குரு அவர்களிடம், மாணவர்களே, நீங்கள் யாவரும் துறவிகள். இந்த ஆசிரம தர்மப்படி புனித யாத்திரை முடியும் வரை 5 நாட்கள் மேல் ஓரிடத்தில் தங்குதல் கூடாது. இதன் பின்னரே ஓரிடத்தில் தங்கி உபதேசம் செய்ய இயலும். பகுத்தான்ய வருடத்தில் நான் ஸ்ரீசைலம் வருவேன். நீங்கள் அங்கு வந்து என்னை சந்திப்பீர்களாக. இதனிடையில் நீங்கள் யாத்திரை மேற்கொள்ளுங்கள். புனிதமான காசியிலிருந்து உங்களின் யாத்திரையை தொடங்குங்கள். காசி, பிரயாகை, கயை, ஸ்ரீரங்கம், புருஷோத்தமம் பூரி, ஸ்ரீசைலம், நைமிஷம், குருஷேத்திரம், பதரி, கோகர்ணம், சங்ககர்ணம், காஞ்சி, அயோத்தியா, கோகுலம், மதுரா, துவாரகை, மாயாபுரி, அவந்தி, கொல்ஹாப்பூர், கந்தர்வபுரம், ஹரிஹரம், கன்னியாகுமரி, குஹாசிரமம், சேதுபந்தம் முதலியவை க்ஷேத்திரங்கள். கங்கை, சரஸ்வதி, யமுனை, விபாசா, பௌஷணி, மருத்விதா, விதஸ்தா, அஹினி, ஏகாஷ்யா, சந்திரபாகா, பயஸ்வினி, ஷராவதி, மதுமதி, ரேவா, கோதாவரி, அமரஜா, ஷரயு, கௌஷிகா, பூர்ணா, பீமா, கிருஷ்ணா, மலாபகா, காவேரி, பிரவரா, துங்கா, ஷிப்ரா, தாபி, வேதிகா, சர்மன்வதி, கண்டகி என்ற நதிகளும் நதங்களும் இவற்றின் சங்கமம் இடங்களும் என பாபம் நீங்க நீராட ஏற்றவை. ஸ்ரீ குரு குருக்கிரகம் சிம்ஹ லக்னத்தில் பிரவேசிக்கும்போது பாகரதியான கங்கை எல்லா நதிகளிலும் பிரவேசிப்பாள் என்பதையும், புதிய மழைநீர் நதிகளில் பாயும் 3 நாள் நதிகளில் நீராட ஏற்ற காலம் அன்று. அது நதிகளுக்கு இரஜஸ்வலை காலமாக மாதவிலக்கு கருதப்படும் என்பதையும் விவரித்து என்னை தவிர மற்ற மாணவர்கள் யாவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினார். சீடர்கள் சென்ற பின் ஸ்ரீ குரு வைத்தியநாத்தில் தனது குப்தவாசத்தை தொடங்கினார். நாமதாரகா, நான் ஸ்ரீ குருவுடன் தங்கியிருந்தேன். இதை அடிக்கடி கூறுவதன் வாயிலாக நான் மிகவும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன். இந்த குரு சரிதாமிருதத்தினை பருகுவதால் ஒருவர் முக்தி அடையலாம். எனவே நான் கூறுவதை கவனமாக கேள்.